பெண்களை வைத்துத்தான் ஆண்களின் வாழ்வியமே அமையுது. உதாரணத்துக்கு நம்ம தெய்வ பெண்களை நம்ம வரிசைப்படுத்தணும்னா, இந்திராணியின் கணவன் இந்திரன். அதேபோல மகாலட்சுமியின் கணவன் மகாவிஷ்ணு. பார்வதி அம்மையார் யாரை திருமணம் செய்து கொண்டாலும் அவர்தான் பரமேஸ்வரன். ஆக பெண்களுக்கு எவ்வளவு யோகம் இருக்கிறதோ அதன்படியே ஆணின் வாழ்வியம் அமையும். பெண்ணுக்கு யோகம் இல்லை, தாரித்திரியம்தான் அவர் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, எவ்வளவுதான் ஆணுக்கு யோகம் இருந்தாலும் அவனுடைய வாழ்வியத்தில் ஜெயிக்கவே முடியாது. ஆக பெண்தான் உலகத்தில் முதன்மையான சக்தி. பெண் சக்தி இல்லை என்றால் ஆணுக்கு வாழ்வியும் இல்லை.